சினிமாவிலிருந்து ஈஸியாக அரசியலுக்கு வந்து விடலாம்னு சொன்னா கூட அதுலயும் ஃபியூ தானே இருக்காங்க. லட்சக்கணக்கான நடிகர்கள் வர முடியலையே. இன்ஸ்டால யாராவது வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் ஹீரோ வருவான்னு நம்ம நம்புவோமா? இன்னைக்கு இன்ஸ்டால ரீல் பண்ணவெல்லாம் ஹீரோ ஆயிட்டான். சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்க ஆடி பாடி மகிழ்கிறோங்கிறத சினிமாவில் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணதை பார்த்து இவங்களும் ஆடி பாடி மகிழ்ந்ததா நினைச்சுக்கிட்டாங்க. பட் இப்ப அவங்களே ஆடி பாடுறாங்க. உங்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரே குரு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். நான் போயிட்டு படம் முடிஞ்சது போய் ஆட்டோல போய் உட்காந்துருக்கேன். தம்பி ஆட்டோ வருமானு ஒரு கேரக்டர் பார்த்தா இவரே. ஐயோ, அவர்கிட்ட நம்ம ஆட்டோ டிரைவர்னு சொல்லல. அப்ப கூட்டினே போறாரு, நடு வீட்டுக்குள்ள கூட்டின்னு போயிட்டு பூஜை ரூமுக்குள்ள கூட்டின்னு போயிட்டார். நான் என்ன சாப்பிட்டேன், நான்வெஜ்ஜா வெஜ்ஜா எதுவுமே கேட்கல. உள்ள சாய்பாபா இருந்தது. கும்பிடு அப்படின்னாரு. கும்பிட்டுன்னா திருநூறு வச்சுட்டு சொன்னாரு, இந்த பூஜை ரூமுக்குள்ள வந்தவன் போறான் சூப்பர் ஸ்டார்றான்னு. எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு மேட்டர் தெரியாது. அப்படின்னே யார் யாருன்னு கேட்டேன். ரஜினிகாந்த் அப்படின்னாரு. ஏ வாடா ரஜினி சார் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. நான் கோபாலி சார் ஸ்டூடெண்ட். பட்டுன்னு எந்திரிச்சிட்டேன். சோலை பிடிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் அவர்கிட்ட தான் 4 years படித்தேன். ஏன் நான் அவரோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னாரு. நான் ரஜினி சார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் பொலிட்டிக்ஸ். நிறைய அரசியல் பேசுவோம். நீங்க அரசியலுக்கே வரமாட்டீங்க சார் அப்படின்னு. என்ன இப்படி சொல்றேன்? நீங்க வரவே மாட்டீங்க சார். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது அவருடைய சகோதரரே சொன்னார், ஐயா எங்க அண்ணன் அரசியலுக்கு வர மாட்டாருனார். ஒரு நாள் வந்து நிக்கலைன்னா என் மீசை வலிச்சுக்கிறேன்ட்டு வந்தேன். அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வராங்கன்னுட்டு. ஒரு அரசியலுக்கு வரும்பொழுதே மிகப்பெரிய சுயநல அரசியல் செய்கிறார், மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு நான் விஜய் சொல்லுவேன்.